மாவட்டம் மோகனூர் வட்டம் மணியங்குளத்தில் பிறந்த கவிஞர். கொங்கு வெள்ளாள கவுண்டர்களில் மணியன் கூட்டம் மிகச்சிறந்த கூட்டம் என சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. மணியன் என்றால் ஊரில் மணியம் செய்தவர்கள், மணியம் கூட்டத்தினர், மணியம் குலத்தினர். அந்த மணியங்குளத்தில் பிறந்த கவிஞர் பதுமை செல்வன் கவிதை வாசிக்கிறேன். கவிதையின் தலைப்பே கவிஞர் பதுமை செல்வன். கவிஞர் பதுமை செல்வன் நெருப்பானவன். கவிஞர் பதுமை செல்வன் பொறுப்பானவன். கவிஞர் பதுமை செல்வன் தாய்மொழிக்கு, தமிழ் மொழிக்கு உறுப்பானவன். சிறைச்சாலைக்குள் புத்தகம் எழுதியவன். வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு பிறகு, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு சிறைச்சாலைக்குள், கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலைக்குள் கவிஞர் வாலியின் திரைப்பாட்டு முழக்கங்கள் புத்தகம் எழுதியவன் கவிஞர் பதுமை செல்வன். சிறைச்சாலைக்குள் கவி மாமணி விருது பெற்றவன் தமிழகத்தில், இந்தியாவில் கவிஞர் பதுமை செல்வன் மட்டுமே. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நல்ல அறிஞர் பெருமக்களை, நல்ல தலைவர்களை நாமக்கல் மாவட்ட கொங்கு வரலாறு என்று புத்தகம் படைத்தவன் கவிஞர் பதுமை செல்வன். உளவு பார்த்தவர்கள் சிலர், இவனால் எழுத முடியுமா என்று உளவு பார்த்தவர்கள் சிலர், உளவு பார்த்தவர்கள் ஒளிந்து விட்டார்கள். மோகனூர் சுண்டவனம் செல்லாண்டியம்மனும், மோகனூர் நவலடி கருப்பண்ண சுவாமியும், மோகனூர் காளியம்மனும் கவிஞர் பதுமை செல்வனுக்கு துணை இருக்கும் வரை எவனும் எப்போதும் எந்த நேரத்திலும் அசைக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் கவிஞர் பதுமை செல்வன் பதிவு செய்கிறேன். தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் என்று எத்தனையோ ஊர்களில் கோயில் திருவிழாவிற்கு கதை, வசனம், பாடல்கள் எழுதி டைரக்ஷன் செய்தவன் மேடை நாடகத்திற்கு கவிஞர் பதுமை செல்வன். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பன், பாவலர் மா முத்துச்சாமி, நீதி அரசர், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் கைலாசம், தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சர் திருச்செங்கோட்டை சேர்ந்த டாக்டர் சுப்ராயன், எஸ்பி கந்தசாமி கவுண்டர், தோளூர் மற்றும் திருச்சி தேவராசன் என்று அழைக்கப்படுகின்ற திருச்சி தேவராசன் அவர்கள் மாமரத்துப்பட்டியில் இருந்தாலும் செவிட்டுரங்கன்பட்டியில் பிறந்த காமராஜர் என்கிற டி.என். சுப்ராய கவுண்டர், சின்னத்தம்பி பாளையம் அருமக்காரர் பரம்பரை, தர்மகர்த்தா பரம்பரை பழனிமலை கவுண்டர், மோகனூரின் சிங்கமாக வாழ்ந்த எஸ்பி கந்தசாமி கவுண்டர் என்று அற்புதமான காவியத்தை படைத்தவன் கவிஞர் பதுமை செல்வன். மற்ற மாவட்டத்தில் உள்ளவர்களை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள புலவர்களும் கவிஞர்களும் எழுதுகிறா, அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாது. குறை சொல்கின்ற கவிஞனும், குறை சொல்கின்ற புலவனும், குறை சொல்கின்ற ஆசிரியனும் குறை மாதத்தில் பிறந்தவர்கள். எப்படி? குறை மாதத்தில் பிறந்தவர்கள். என்னை குறை சொன்னவர்கள் லாரி, பஸ், ரயில், டிராக்டர், ஆட்டோவில் அடிபட்டு மாண்டு விடுவார்கள், இறந்து விடுவார்கள். ஏனென்றால் எழுத்தாளன் கவிஞரோட சாபம் அது பொல்லாத சாபம். கவிஞர் கண்ணதாசனும் சரி, கம்பனும் சரி, கவிஞர் வாலியும் சரி, புலவர் புலமை பித்தனும் சரி, புலமை பித்தன் வேறு, புதுமை பித்தன் வேறு. புதுமை பித்தன் சிறுகதை ஆசிரியர், புலமை பித்தன் கவிஞர், பாடலாசிரியர், கவியரங்க தலைவர். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். புதுமை பித்தனுக்கும் புலமை பித்தனுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய உண்டு. எத்தனையோ பாடகர்களை அறிமுகப்படுத்தியவன் பதுமை செல்வன். எத்தனையோ சேலத்தில் உள்ள நாடக நடிகைகளை அறிமுகப்படுத்தியவன் கவிஞர் பதுமை செல்வன். எத்தனையோ இசை அமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இது ஆண்டவனுக்கு தெரியும், என்னுடைய குலதெய்வத்திற்கு தெரியும்.
என்னோடு நன்றாக பழகிய நல்ல மனிதர்களுக்கு தெரியும். குறை சொல்கின்றவன் கைகால் வீங்கி செத்து விடுவான், நாசமாக போய் விடுவான். என்னுடைய மனம் வெந்து போய் இந்த கவிதையை வாசிக்கிறேன். ஏண்டா, நாமக்கல் மாவட்ட கொங்கு வரலாறு புத்தகம் எழுதுகிறேன், சிலர் குறையா சொல்கிறீர்கள். கொங்கு இளைஞர் நற்பணி மன்றத்திற்கு எத்தனை நாடகம் நான் படைத்திருப்பேன், எத்தனை நாடகங்களுக்கு டைரக்ஷன் செய்து கொடுத்திருப்பேன். சிவியாம்பாளையம், செவந்தாம்பாளையம், செவிட்டுரங்கன்பட்டி, நெய்க்காரன்பட்டி, அணியாபுரம், வேளக்கவுண்டம்பட்டி, பெரியமணலி, மோர்பாளையம், திருச்செங்கோடு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கொங்கு இளைஞர் நற்பணி மன்றத்திற்கு பணம் வாங்காமல் டைரக்ஷன் செய்தவன், கதை வசனம் எழுதியவன் நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன். இதை பலர் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எவனிடமும் 10 காசு வாங்கியதில்லை, எவனிடமும் கடன் வாங்கியதில்லை. நன்கொடை வாங்கினால் கூட அதற்கு கணக்கு வழக்கு காட்டி விடுவான் பதுமை செல்வன். அது மட்டுமல்ல, இன்னொன்று சொல்கிறேன். மோகனூர் நவலடி கருப்பண்ணசாமிக்கும் மோகனூர் சுண்டக்கா செல்லாண்டியம்மன் என்னுடைய குலதெய்வத்திற்கும் 10 பைசா பணம் வாங்காமல் பாடல் எழுதி கொடுத்தவன் கவிஞர் பதுமை செல்வன். மெரமடை நாளிலே, அமாவாசை திருநாளிலே, பௌர்ணமி திருநாளிலே, வெள்ளிக்கிழமை மற்றும் நல்ல நாட்களில் அந்த பாடலை பலர் அவங்க வீட்டு பூஜை அறையில் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு கவிஞர் பதுமை செல்வன் எழுதிய பாடல் நல்லதை கொடுத்து கொண்டிருக்கிறது. பக்தி பாடல், விரதம் இருந்து எழுதிய பாடல். நான் ஒன்றும் சாராயம் குடித்து விட்டு எழுதவில்லை, கள்ளு குடித்து விட்டு எழுதவில்லை. விரதம் இருந்து எழுதிய பாடல். மோகனூர் நவலடி கருப்பண்ணசாமி பக்தி பாடல், மோகனூர் காளியம்மன் பக்தி பாடல், மோகனூர் சுண்டக்கா செல்லாண்டியம்மன் பக்தி பாடல் என்பதை இந்த நேரத்தில் வேதனையோடும் வேகத்தோடும் சொல்லிக் கொள்கிறேன். உணர்ச்சி கவிஞர், புதுமை கவிஞர் என்று பல பட்டங்கள் வாங்கி இருக்கிறேன். அதையெல்லாம் நான் என் பெயரோடு போட்டுக் கொள்ள மாட்டேன். எத்தனையோ தர்மபுரி நாடகத்தில் விருது கொடுத்திருக்கிறார்கள். 2004ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் சிறந்த நாடக டைரக்டர் என்று புனிதமான உறவு நாடகத்திற்கு கலை வளர்மணி பட்டம் பெற்றவன். சில பாடகர்களை நான் அறிமுகப்படுத்தவில்லை என்றால் அவன் பக்தி பாடலை பாடியிருக்க முடியாது. பதுமை செல்வன் பாடலை பாடித்தான் சிலர் அறிமுகமானார்கள். அவனெல்லாம் துரோகிகள், மறந்து விட்டான், அவன் நாசமாக போய்விடுவான் என்று சாபம் விடுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க செந்தமிழ்.